உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். நாமக்கல்ல மரியாதைக்குரிய உமா மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தப்ப இந்த மாதிரி உடல் உறுப்பு அதில் குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு 2-3 பேருக்கு தண்டனை பெற்று தந்து சிறையிலெல்லாம் அடைத்திருக்கிறார்கள். இந்த உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை. அதை விற்பனையாவோ இல்லை வியாபாரமாவோ ஆக்குவது என்பது கடுங்குற்றம். அது யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாமக்கல்ல ஏற்கனவே நடைபெற்ற அந்த நிகழ்வை ஒட்டி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்லை, அதாவது இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரே சட்டம். அது அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை என்பது யார் தவறு செஞ்சாலும் அதில் எடுத்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற உடல் உறுப்புகள், தாங்களாகவே மனித நேயத்தோடு தருகிற அந்த உடல் உறுப்புகள், இவைகள் தான் உடல் உறுப்பு தானத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த உடல் உறுப்பு தானத்திற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியா உடல் உறுப்பு தானத்தை பண்ணாங்க. அந்த வகையில் இந்தியாவில் தொடர்ச்சியா நாம தமிழ்நாடு தான் அதில் முதலிடத்தில் இருக்கிறோம். மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு கௌரவிக்கிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவங்க திருவுடலுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் போய் அரசு மரியாதை செலுத்தும் சொன்னாங்க. அந்த மாதிரி செலுத்த தொடங்கியதற்கு பிறகு இன்னைக்கு நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் செய்வதில் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தவறுதலாக வணிக நோக்கத்தோடு யார் செய்தாலும் மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்படுவார்கள். அதுல அதான் அந்த மாதிரி யார் செய்தாலும் தண்டனைக்குரியது. அதை இப்ப விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது நிச்சயமா குற்றவாளிகள் தப்பவே முடியாது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.